தமிழகத்தில் திண்டுக்கல் என்றாலே மக்களுக்கு நினைவுக்கு வருவது பூட்டு பிரியாணி தான். இதே போல தற்பொழுது மதுரையில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக வத்தலகுண்டு, கொடைக்கானல், தேக்கடி, மூணாறு, தேனி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் இருந்து திண்டுக்கல் வரும் நுழைவு பகுதியான சாலை பகுதிகளில் உள்ளே நுழைந்தவுடன் மிகப்பெரிய அளவில் துர்நாற்றம் வீசுவதும் பேருந்து மற்றும் வாகனங்களில் வருபவர்கள் மூக்கை பிடித்துக் கொண்டு செல்வதும் வழக்கமான ஒன்றாகிவிட்டது. 4 வழி சாலைகளில் வாகனங்களை நிறுத்தினால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை துர்நாற்றத்தினால் வாந்தி எடுக்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளப்பட்டி ஊராட்சிக்கு உள்ளிட்ட நிலா நகர், மூங்கில்குளம் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வெட்டப்பட்ட மாடுகளின் கழிவுகளை லாரியாக இரவு நேரங்களில் அதிகாரிகள் ஆதரவுடன் கொண்டு வந்து குடியிருப்பு பகுதிக்கு அருகேவும் 4 வழிச்சாலை அருகேவும் உள்ள அரசு புறம்போக்கு நிலம் மற்றும் குளம் பட்டா இடங்களில் ஏக்கர் கணக்கில் மாட்டின் கழிவுகள், ஜவ்வு, கொழுப்பு உள்ளிட்டவைகளை மண்தரையில் காய வைக்கப்படுகின்றன. மேலும் இவைகளை அரைத்து பல்வேறு மாவட்டங்களுக்கு உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்ய அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது. நிலா நகரில் கருவேலங்காடுகளுக்கு நடுவே மிகப்பெரிய அளவில் நடந்து வரும் நாகராஜன் கேட்டபொழுது அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் தெரிந்துதான் நடக்கிறது. தினந்தோறும் இரவு வேளைகளில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வருகிறோம். இங்கு காய வைத்து மிஷினில் அரைத்து பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறோம். இதே போல திண்டுக்கல்லில் பல்வேறு நபர்களுக்கு வெளிப்பகுதிகளில் இருந்து வரும் மாட்டு ஜவ்வு மற்றும் கொழுப்புக்களை வாங்கி அவர்களும் காய வைத்து என்னிடம் வாங்குவார்கள் என்று எந்த ஒரு அச்சமும் இன்றி தெரிவித்தார். மேலும் காய வைக்கப்பட்ட மாட்டின் கழிவுகளை பன்றி, நாய், காகம் உள்ளிட்ட அனைத்தும் சாப்பிடுவதும், அதே போல அந்த பகுதி முழுவதும் கழிவு நீரால் குளங்கள் போல தேங்கி மிகப்பெரிய துர்நாற்றம் வீசுவதும், தொடர்ந்து தண்ணீர் தேங்கி வருவதால் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் குளங்களில் நிலத்தடி நீர் முழுவதுமாக மாசடைந்து வருகிறது. திண்டுக்கல் நகர் பகுதி மற்றும் ஒன்றிய பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஏற்கனவே தோல் தொழிற்சாலையால் இது போன்ற துர்நாற்றங்கள் வீசி வருகிறது என்று நினைத்து வருகின்றனர். ஆனால் 90% தோல் தொழிற்சாலை மூடப்பட்டு 1-2 தோல் தொழிற்சாலைகள் மட்டுமே தொழில் செய்து வருவதை பயன்படுத்தி திண்டுக்கல் நகருக்கு மாட்டு கழிவுகளை கொண்டு வந்து மனித நேயத்தையும் கொன்று நிலத்தடி நீர், குளம், ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட அனைத்தையும் அழித்தும் குடியிருப்பு பகுதி மக்களுக்கு தொற்று நோயை ஏற்படுத்தி வரும் நபர்கள் மீது இவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் கிராம நிர்வாக அதிகாரி, வட்டாட்சியர், ஊராட்சி நிர்வாக அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் என அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.